பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. और प्रभु का पवित्र नाम की महिमा हो। ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்தி தேவனுடைய செய்திக்கு நேராக கடந்து செல்ல நான் வரவேற்கிறேன். और प्रभु यीशु मसीह के नाम से आप सभी को बधाई देकर मैं परमेश्वर की वचन की ओर आप सभी को ले जाना चाहता हूँ। அல்லேலூயா. हालेलुया। ஸ்தோத்திரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் और मत्ती रचित सुसमाचार 25ஆம் அதிகாரம் और उसका 25वां अध्याय 23ஆம் வசனம் और उसका 23वां वचन இப்படியாக சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். और ऐसा वहां पर कहते हैं करके हम देख पाते हैं। எடுத்தவங்க வாசிக்கலாம். और जो निकाले वो पढ़ेंगे। மத்தேயு 25ஆம் அதிகாரம் और मत्ती 25वां अध्याय 23ஆம் வசனம் उसका 23वां वचन। उसके स्वामी ने उससे कहा, धन्य है अच्छे और विश्वास योग्य दास, तू थोड़े में विश्वास योग्य रहा, मैं तुझे बहुत वस्तुओं का अधिकारी बनाऊंगा, अपने स्वामी के आनंद में सहभागी हो। அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமமும் உண்மையுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாக இருந்தால் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்றான். ஆமென். அல்லேலூயா. हालेलुया। இந்த வசனத்துல கர்த்தர் நம்மோடு இடைபடும்படியாக நாம் எல்லாரும் அப்படி இருந்த வண்ணமாக கண்களை மூடி நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். और इस वचन के द्वारा परमेश्वर हमसे बातें करने के लिए हम सभी अपनी आंखों को बंद करेंगे, हम प्रार्थना करेंगे। வேதம் சொல்லுகிறது, और बाइबल कहती है, பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, और बात करने वाले तुम नहीं, பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறார். और पिता की आत्मा तुम्हारे अंदर होकर बातें करता है। என்னை மறைத்து கர்த்தருடைய ஆவியானவர் இந்த இடத்துல வெளிப்படணும். और अपने दास को छुपाकर परमेश्वर पवित्र आत्मा प्रकट हो। அன்பின் பரலோக பிதாவே, और प्यारे स्वर्गीय पिता, நல்ல நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். अच्छे समय के लिए आपको धन्यवाद करते हैं। இந்த செய்தி வேளைக்காக உமக்கு நன்றி. और इस संदेश के समय के लिए आपको धन्यवाद। இந்த செய்திகள் எங்கள் ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமா இருக்கும். और इस संदेश हम सभी के लिए इस्तेमालदायक होने दें। நாங்கள் இந்த வார்த்தையின் மூலமாக பல காரியங்களை கற்றுக்கொள்ளவும், और आपके वचन के द्वारा कई बातों को हम सीखने के लिए, எங்க வாழ்க்கையில இன்னும் கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை வாழத்தக்கதாக और परमेश्वर के लिए प्रसन्नदायक जीवन जीने के लिए எங்களை ஒப்பு கொடுக்கவும், हम सौंपने के लिए, எங்களை தொடர்ந்து கர்த்தர் பலப்படுத்தவும், और लगातार परमेश्वर में बलवंत करने के இந்த लिए, வார்த்தைகள் மூலமாக எங்களோடு பேசுங்க. और आपके वचन के द्वारा हमसे बातें करें, உங்க நாம மகிமைப்படும். आपका नाम महिमा पाने दें। இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. उद्धारकर्ता यीशु मसीह के नाम से प्रार्थना सुनो जित अच्छे पिता। ஆமென். आमीन। அல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. और परमेश्वर की पवित्र नाम की महिमा हो। இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, और यहाँ पे कहा गया है, அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, और उसके स्वामी ने उससे कहा, நல்லது और अच्छा है உத்தமம் உண்மையுள்ள ஊழியக்காரனே, और विश्वास्य धन्य और विश्वास योग्य दास, கொஞ்சத்திலே உண்மையாய் இருந்தாய், और तू थोड़े में विश्वास योग्य रहा, அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாய் வைப்பேன், मैं तुझे बहुत वस्तु का अधिकारी बनाऊंगा, எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றார். अपने स्वामी के आनंद में सहभागी हो जा। அல்லேலூயா. हालेलुया। ஆண்டவராகிய இயேசு और प्रभु यीशु मसीह இந்த உலகத்துல வாழ்ந்ததான நாட்களில और इस संसार में जब वो जीवन बिताने वाले उस समय पर அநேக ஊமைகளினால ஜனங்களோடு கர்த்தர் பேசினார். और कई दृष्टांत के द्वारा परमेश्वर लोगों से बातें कर रहे हैं। இங்கே பரலோக ராஜ்யத்தை குறித்து ஜனங்களுக்கு ஆண்டவர் பல காரியங்களை புரிந்து கொள்ளத்தக்கதாக ஒரு ஊமை மூலமாக ஆண்டவர் பேசுகிறதை और பார்க்கிறோம். यहाँ पर स्वर्ग राज्य के बारे में कई लोग जो है समझने के लिए परमेश्वर कई दृष्टांत के द्वारा लोगों से बातें कर रहे हैं। நம்முடைய விசுவாசம், நம்முடைய நோக்கம் எல்லாமே நாம் பரலோக ராஜ்யத்துல தேவனோடு கூட இருக்க போகிறோம் என்பது. और हमारा विश्वास और हमारा मकसद सिर्फ ये है कि हम सब कोई परमेश्वर के राज्य में आना है। 1 கொரிந்தியர் 5:1 சொல்லப்பட்டிருக்கிறது, और पहला कोरिन्थियों 5वां अध्याय उसका, பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் கைவேலை இல்லாத நித்திய வீடு பரலோகத்துல நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. और इस संसार में जो मिट्टी का जो घर बनाया गया है वो मिट जाए तो भी, और स्वर्ग में हमारे लिए घर बनाया गया है जिसे कोई हाथों की कलाकारी ने नहीं बनाया है। ஆண்டவராகிய இயேசுவும் இப்படியாக சொல்லுகிறார், और प्रभु यीशु मसीह भी ऐसा कहता है,
உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. और आपका हृदय व्याकुल ना हो। நீங்கள் தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள். आप प्रभु के ऊपर विश्वास रखो। என்னிடத்திலும் और விசுவாசமாயிருங்கள். मुझ पर भी विश्वास रखो। நான் இப்பொழுது போகிறேன். और मैं अब जा रहा हूँ। நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன். और मैं जाने के बाद आपके लिए एक जगह तैयार करूंगा। ஏன்னா நான் இருக்கிற இடத்துல நீங்களும் என்னோட கூட இருக்கும்படி. क्योंकि जहाँ पर मैं हूँ वहाँ पर तुम भी मेरे साथ रहना है। ஹல்லேலூயா. हालेलुया। அவரோடு கூட நாம் இருக்க போகிறோம். और प्रभु के साथ हम रहने वाले हैं। இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், और यहाँ पे परमेश्वर कहता है நல்லது और अच्छा है உண்மை உத்தமமான ஊழியக்காரனே, और धन्य और विश्वास योग्य दास, கொஞ்சத்துல உண்மையாயிரு, और तू थोड़े में विश्वास योग्य रहा, நீ அநேகத்தின் மேல் அதிகாரியாய், और तुझे मैं कई बहुत बातों में अधिकारी बनाऊंगा। எஜமானுடைய சந்தோஷத்துல நீ பிரவேசி. और अपने स्वामी के आनंद में तू सहभागी हो जा। ஹல்லேலூயா. हालेलुया। ஆண்டவர் இந்த ஊமையில என்ன சொல்றாருன்னா, और परमेश्वर इस दृष्टांत में क्या कहते हैं? ஒரு மனுஷன் और एक मनुष्य தூர தேசத்துக்கு பிரயாணமாய் போக வேண்டிய ஒரு நிலை வந்தது. और एक दूर देश में सफर करने का एक परिस्थिति उसको आ गया। அப்போ அவர் தூர தேசத்துக்கு போறதுனால और एक दूर देश में वो जाने के कारण தன்னுடைய காசு பணங்கள் தன்னுடைய ஆஸ்திகள் எல்லாம் கவனிக்கிறதுக்கு சில வேலைக்காரர்கள் இருந்தார்கள். அவர்கள் வசமாக இவர் தன்னுடைய ப்ராப்பர்ட்டியை, தன்னுடைய சொத்துக்களை, தன்னுடைய பணத்தை வேலைக்காரர்கள் வசமா ஒப்பு கொடுத்தார். और इसे दूर सफर करने के वजह से इसके पास कई प्रॉपर्टी थी, कई धन थे। उन्होंने क्या किया, अपने नौकर चाकरों को उसके नौकर चाकरों के ऊपर वो जिम्मेदारी देकर चला गया। ஆண்டவர் ரொம்ப எளிமையா புரிய வைக்கிறதுக்காக ஒரு சில காரியங்களை சொல்றார். और परमेश्वर बहुत ही आसानी से हमें समझाने के लिए कुछ बातें वहां पर बता रहे हैं। அந்த தூர தேசத்துக்கு போற மனுஷன் और वो दूर देश में जाने वाला वो मनुष्य தன்னுடைய வேலைக்காரங்கள்ல நல்ல திறமை உள்ளவனை முதல்ல கூப்பிட்டான். और अपने नौकरों में जरा होशियार नौकर को पहला बुलाया। அவனுக்கு இருக்கிற திறமையை பொறுத்து 5 தாளந்து கொடுக்கிறான். और उसको उसके होशियारी के हिसाब से उसे एक 5 उसको सिक्का उसे दे रहे हैं। அந்த 5 தாளந்து அவனிடத்துல கொடுத்து விட்டான். और उसे 5 सिक्का जो है उसके पास दे दिया। இன்னொருவனை பார்க்கறாரு. और एक नौकरों में से और एक को देख रहा है, கொஞ்சம் அவரை விட கொஞ்சம் திறமை குறைஞ்சவர். और उससे थोड़ा चतुराई जो कम है அவரை பார்த்து, और उसे देखकर உங்க கைவசம் ஒரு 2 தாளந்து நான் கொடுத்துட்டு போறேன். और तेरे हाथ में 2 सिक्का देकर मैं जा रहा हूँ। இத நீ என்ன செய்வே தெரியாது, நீ திறமை உள்ள ஆளு. और इसे तू क्या करेगा मुझे पता नहीं, तू चतुर है मुझे इतना पता है। இன்னொரு அவரை விட இன்னும் கொஞ்சம் திறமை குறைஞ்சவர். और उससे और थोड़ा जो है कम होशियार ऐसे एक व्यक्ति वहां पर அவர்கிட்ட ஒரு தாளந்து கொடுத்துட்டு, और उनके पास एक सिक्के को देकर நான் போயிட்டு என்ன செய்வேன், और मैं जाकर क्या करूंगा, நான் திரும்பி வருவேன். मैं लौट कर वापस आऊंगा। அப்போ और तब இத குறித்து உங்ககிட்ட கணக்கு கேட்பேன். और इसका हिसाब जो है लेखा जो है मैं आप लोग से लूंगा। ஆண்டவர் பரலோக ராஜ்யத்துக்கு ஒப்பிட்டு இந்த ஓமையை சொல்றார். और परमेश्वर ये दृष्टांत जो है स्वर्ग राज्य से वो मिलाकर मतलब उसकी तुलना में ये दृष्टांत को कह रहे हैं। சில காரியங்களை புரிய வைக்கிறதுக்கு और कई बातों को समझाने के लिए சிலருக்கு கதை சொல்லி கொஞ்சம் புரிய வச்சா தான் மண்டையில ஏறும். और कई लोगों को कहानी के रूप में बताएंगे तो कई लोगों को समझ में आता है। அததான் ஆண்டவராகிய இயேசுங்க செய்றார். और वही प्रभु यीशु मसीह यहाँ पर कर रहे हैं। கதை சொல்லி எப்படியாவது மண்டையில ஏத்திரணும். और कहानी बताकर किसी भी तरह इनको समझाना है। பரலோக ராஜ்யத்தை குறித்து நல்ல தெளிவு இருக்கணும். और स्वर्ग राज्य के बारे में अच्छी जानकारी होना है। இதுதான் ஆண்டவருடைய நோக்கம். और यही परमेश्वर का मकसद है। இப்ப கதை சொல்லிட்டு अब यहाँ पर कहानी அந்த बताकर கதையில उस कहानी में அந்த எஜமான் திரும்ப வரார். और वो मालिक लौट कर आ रहा है। அந்த எஜமான் வந்த உடனே और वो मालिक लौट कर आते நல்ல समय திறமை உள்ளவன் और अच्छा चतुर जो था அவனை கூப்பிட்டார். और उसे बुलाया। 5 டாலர் 5 டாலர்னு வச்சுக்கிடுவோம். 5 டாலர் அல்ல $5000 வச்சுக்கிடுவோம். அதான் கொஞ்சம் பெருசா இருக்கும். $5000 கொடுத்து அவரை கூப்பிட்டாரு. और जिसे $5000 दिया उसे बुलाया। அவர் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நீ கொடுத்தேரு,
நான் அதை 5000 10,000 ஆக்கிட்டேன். और वो आया अपने मालिक के पास, वो कहा कि आपने मुझे जो दिया था 5,000, मैंने उसे 10,000 में बदल दिया। ஆண்டவருக்கு ரொம்ப சந்தோஷம். और उस मालिक बहुत खुश அந்த हो गया எஜமானுக்கு ரொம்ப சந்தோஷம். और वो मालिक बहुत ही खुश हो गया அவர் சொல்றாரு, और वो कहने लगा, உண்மை உத்தமமானவன், और तू वाकई में सच्चा और विश्वास योग्य है, கொஞ்சத்துல उண்மையா இருந்தா और तू थोड़े में ईमानदार रहा, உன்னை அநேகத்தின் அதிகாரியா மாற்ற, और तुझे मैं बहुत बातों का अधिकारी बनाऊंगा। உன்னை நம்பி பெரிய இப்ப 5000 கொடுத்தேன், 5 கொடுத்தேன், இனிமே 5 மில்லியன் டாலரை கொடுக்க போறேன். अब तुझे मैंने सिर्फ 5 दिया, अब तुझ पे भरोसा कर 5 बिलियन और मिलियन दे सकता हूँ। இப்போ நான் என்ன சந்தோஷத்தெல்லாம் அனுபவிக்கிறேனோ அந்த சந்தோஷத்தை நீ அனுபவிக்க போற. अब जो आनंद को मैं अनुभव करता हूँ, वो सारा आनंद तू भी अनुभव करना है। ஹalleluya, 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 ஹalleluya। அப்போ 5000 கொடுத்தவர் வந்தாரு, और जो அவர் 10 ஆக்கி 5 கொடுத்து 5 வாங்கினவர் 10 ஆக்கி கொடுத்துட்டாரு. और जिसको 5 दिया था वो 5 को उसने 10 में बदल दिया। அடுத்த 2 யாருக்கு 2 கொடுத்தாரோ அவரை கூப்பிட்டார். और जिसको 2 दिया उसको बुलाया, அவரு 2 4 ஆக்கி வச்சிருந்தார். और वो भी जो है 2 को 4 बना दिया था। எஜமானுக்கு ரொம்ப சந்தோஷம். और वो मालिक बहुत खुश हुआ அவனையும் அங்கீகரிச்சாச்சு. और उसे भी ग्रहण कर लिया। இப்போ 1 கொடுத்தாரு. अब जिसको 1 दिया था, ஏற்கனவே O+ और पहले से वो प्लस है, वो வீக் ஸ்டூடண்ட், और एकदम कमजोर स्टूडेंट है वो, ஹalleluya, விசுவாசி, और कमजोर ரொம்ப विश्वासी, வீக்கா இருக்கிறவர், और बहुत ही कमजोर है। 10 வருஷம் ஆனாலும் அங்கேயே தான் இருந்துட்டு और இருக்காரு. 10 साल हो तो भी वहीं पर रहेगा, ஆனாலும் கொஞ்சம் தேத்திரலாம் எப்படியாவது, और फिर भी इन्हें संभाल लेंगे कैसे भी। ஒன்ன கொடுத்து அந்த ஒன்னையாவது ஏதாவது பண்றானா பாப்போம் அப்படின்னு ஒன்ன கொடுத்து வச்சிருந்த அவரு, और 1 देगा तो एक को तो कुछ ना कुछ करेगा, ऐसे सोच कर उसे 1 दिया। அந்த ஒன்னையும் அவர் உருப்படியா அந்த ஒன்னை மட்டும் காப்பாத்தினா போதும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல அவர் வந்துட்டார். और वो ये सोचने लगे कि ये 1 को ही मैं बचा लो तो अच्छा रहेगा करकर। ஏன்னா சோம்பேறி, और क्यों? कारण क्या है? आलसी, அடுத்தவங்க மேல பழிய போடுறது, और दूसरे पर वो आरोप लगाने वाला। ஒன்னதான் அவரு தான் இல்லாத இடத்துலயே உருவாக்கிடுவாரு, நம்ம எதுக்கு போட்டு பாடுபடணும்? और वो तो 1 है, वो तो उसको दे देंगे वापस, तो वो उसको दूसरा कर देंगे। हम क्यों तकलीफ उठाना? நாம ஏன் போட்டு और கஷ்டப்பட்டு हम क्यों उस पर तकलीफ उठाना? நம்ம ஆண்டவர் தான் எல்லாம் और செஞ்சிருவாரு. हमारा परमेश्वर तो सब कुछ कर देगा ना। கொஞ்சம் டயலாக்லாம் விடுற ஆளுக்கு और थोड़ा डायलॉग फेंकने वाले लोग, செயல்ல காட்ட மாட்டாங்க, और अपने कार्यों में नहीं दिखाएंगे, பேச்சு பெரிய பெரிய பேச்சா और இருக்கும். बात बड़े बड़े बात रहेंगे। ஆண்டவர் இல்லாத இடத்துல தான் உருவாக்கிடுவாரு. और परमेश्वर तो इस जगह में उठा देंगे। நமக்கு என்ன? और हमें क्या? அத பத்திரமா வச்சு பத்திரமா அவர்கிட்ட கொடுத்துற வேண்டியது. और उसे संभाल कर रखना और संभाल कर परमेश्वर को लौटा देना। ஆண்டவர் பத்திரமா வைக்கிறதுக்கு நம்மகிட்ட கொடுத்திருக்காரு. और क्या परमेश्वर संभाल के रखने के लिए हमें दिया है அவருக்கு क्या? பத்திரமா வைக்க தெரியாதா? और क्या उनको संभाल के रखना नहीं आता है क्या? நம்மை உண்மை உள்ளவர்களாக பார்க்க வேண்டும் என்று ஆண்டவர் और விரும்புகிறார். परमेश्वर चाहते हैं कि हमें सच्चा है कर हमें जांचना चाहते हैं। உங்களிடத்துல இருக்கிற உண்மையை அறிய ஆண்டவர் விரும்புகிறார். और परमेश्वर आपकी सच्चाई को जानना चाहते हैं। ஒரு மனிதன், और एक இசை मनुष्य, கலைஞன், நல்ல டிராயிங் ஆர்ட், और एक अच्छा चित्रकार है, ஆர்டிஸ்ட், நல்ல படம் வரைகிறவர், और एक अच्छा एक चित्र कलाकार, படம் வரைய ஆரம்பித்தார். और वो चित्र बनाना आरंभ करेंगे तो இன்னொருவர் பார்வையாளர் பார்த்து கொண்டே இருந்தார். और एक व्यक्ति जो देखने वाला वो देख रहा था, படத்தை வரைந்து முடித்தார். और वो अपने चित्र को बनाकर समाप्त किया, பார்த்து கொண்டிருந்தவரும் போய்விட்டார். और देखने वाला भी चला गया, இவரும் படத்தை வரைந்து மூடி வைத்து விட்டார். और ये अपने चित्र को बनाकर छिपा के रख लिया। அடுத்த நாள் அந்த பார்வையாளர் வருகிறார். और अगला दिन वो देखने वाला व्यक्ति आया, அடுத்த நாள் பார்த்தாலும் அது அப்படியே தான் இருக்கு. और अगला दिन भी देखा तो चित्र वैसे का वैसे ही 2 நாள் கழிச்சு வர்றார், அது அப்படியே தான் இருக்கு. और 2 दिन के बाद आए तो वो चित्र वैसे का वैसे ही அவர் है। கேட்டாரு, और उन्होंने पूछा, என்னையா और क्या है ये? படம் அன்னைக்கு வரைஞ்சதோட நிக்குதே. और चित्र आपने जिस दिन जैसा बनाया वैसे का वैसे ही है। அந்த ஆர்டிஸ்ட் என்ன சொன்னாருன்னா, और वो कलाकार ने क्या कहा, தம்பி भाई உன் பார்வையில அது அப்படிதான் இருக்கு. और आपके नजरों में वो ऐसे ही है। ஒவ்வொரு அந்த மனுஷன் படத்தை வரைந்த அந்த படத்துல ஒவ்வொன்றுக்கும் மணிக்கணக்கான நேரத்தை கொடுத்து ஒரே கையை எடுத்துக்கொண்டா கையில நகம்,
இந்த பகுதியில நான் பல மணிக்கணக்கா செலவழித்து மிகவும் நேர்த்தியாய் செய்வதற்கு நான் நேரத்தை செலவழித்துக் கொண்டிருக்கிறேன். और उस कलाकार ने कहा कि आपको देखने में ऐसा लगता है, मगर उस एक पिक्चर को बनाने के लिए जो उंगली था, वो उंगली का एकदम बराबर कलर, उस कलरिंग करने के लिए, उसे बनाने के लिए मैंने कई घंटा खर्च किया है உனக்கு அது தெரியாது. और वो आपको पता नहीं है. உண்மை உள்ளவர் और सच्चा பரிபூரணமான ஆசீர்வாதம். और सच्चा मनुष्य परिपूर्ण आशीष को पाता है. हालेलुया 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 हालेलुया. ஆண்டவர் இன்றைக்கு நம்மிடத்துல உண்மையை பார்க்கிறார். और परमेश्वर आज हमसे सच्चाई की उम्मीद रखता है. சிலர் நல்ல வார்த்தை சாலங்கள்ல பேசுறது ஆண்டவர் விரும்புறது இல்ல. और परमेश्वर आपकी जो है वो शब्दों से जो आप बात करते हैं उसे नहीं चाहते. பரலோக ராஜ்யம் और स्वर्ग का राज्य பேச்சில் அல்ல, और वो बातों में नहीं है, அது செயல்ல இருக்கிறது. और वो कार्यों में है. हालेलुया हालेलुया. அது பராக்கிரமத்தில் இருக்கிறது. और वो पराक्रम में है. அதற்காக செயல்படுகிறவர்களை ஆண்டவர் பார்த்து கொண்டார். और उसके लिए जो कार्य करते हैं परमेश्वर उन्हें देखता है. இன்றைக்கு நமக்குள்ள आज हमारे अंदर நாம் தேவனுடைய காரியங்கள்ல எந்த அளவுக்கு உண்மையா இருக்கிறோம் என்பதை குறித்து आज हम परमेश्वर के कार्य में कितना सच्चा है कर ஆண்டவர் மிகவும் கவனமுள்ளவராய் இருக்கிறார். और परमेश्वर बहुत ही हम पर नजर को लगाते हैं. உண்மை உள்ளவர்களை ஆண்டவர் அளவில்லாமல் और ஆசீர்வதிக்கிறார். जो सच्चा है परमेश्वर उनको बहुत आयत की आशीष देता है. வேதம் சொல்லுகிறது, और बाइबल बताती है உண்மை உள்ளவன் और सच्चा मनुष्य பரிபூரணமான और ஆசீர்வாதம். परिपूर्ण आशीष को पाता है. हालेलुया हालेलुया हालेलुया. हालेलुया. உண்மை உள்ளவர்களை और सच्चे लोगों को ஆண்டவர் ஒரு நாளும் और கைவிடுவார். परमेश्वर कभी भी उनको नहीं छोड़ते हैं. மனுஷனை और மனுஷன் உண்மைக்கு और मनुष्य की பல सच्चाई को சவால்கள் இருக்கிறது. और कई चुनौतियां हैं. ஆண்டவர் பல சவால்கள் மத்தியில और परमेश्वर कई चुनौतियों के बीच ஏன் में ஆண்டவர் உண்மை உள்ளவர்களை கனப்படுத்த और விரும்புகிறார்? परमेश्वर क्यों सच्चे लोगों को आदर देना चाहते ஏன் हैं? பரலோக ராஜ்யத்திற்கு உண்மை உள்ளவர்களை ஆண்டவர் और எதிர்பார்க்கிறார்? क्यों परमेश्वर स्वर्ग राज्य के लिए सच्चे लोगों को चुनते हैं? இன்றைக்கு और आज உண்மையா இருப்பதற்கு, और सच्चाई से रहने के लिए உண்மையாய் और வாழுகிறவர்களுக்கு सच्चे से जीने के தடையை लिए கொண்டு வருகிற और रुकावट ले பல आने वाले காரியங்களை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். और कई बातों को शास्त्र में हम देख முதலாவதாக पाएंगे. 2 கொரிந்தியர் புத்தகம் और सबसे पहला दूसरे कोरिन्थियों 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல और उसका 13वां अध्याय का दूसरा எப்படியாக वचन பார்க்கிறோம், ऐसा हम देखते हैं. சர்ப்பமானது और सांप जो है தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல और अपने चालाकी से हवा को जैसा फंसाया, உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். और तुम्हारा मन जो है मसीह की सच्चाई से दूर हो जाएगा, इस बात का डर है. உண்மையிலிருந்து விலகும்படியாக கெடுக்கிற தந்திரமுள்ள பிசாசானவன் வஞ்சிக்கிறவனாக பலரை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறான். और आपको सच्चाई से भटकाने के लिए चालाक शैतान कई लोगों को वहां से भटका देता है. பிசாசானவனால பலருடைய உண்மைகள் கெடுக்கப்படுகிறது. और शैतान के द्वारा कईयों की सच्चाई जो है वो बिगड़ रही है. பிசாசானவன் பல தோற்றங்களை, மாயையான தோற்றங்களை காண்பித்து வஞ்சிக்கிறவனாய் இருக்கிறான். और शैतान जो है कई माया रहित चीजों को दिखाकर वो हमें भटका देता है. ஏவாளை வஞ்சித்தது போல और जिस तरह उसने हवा को भटका இன்றைக்கு दिया அநேகரை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறார். और आज कई लोगों को भटका रहा है. ஆண்டவர் உண்மை உள்ளவர்களை பார்த்து और கொண்டிருக்கிறார். परमेश्वर सच्चे लोगों को देख रहा है. இரண்டாவதாக எபேசியரின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல और दूसरा इफिसियों के पुस्तक उसका 5वां अध्याय का 9वां वचन. ஆவியின் கனி என்று நாம் சொல்லுகிறோமே, और आत्मा का फल हम कहते हैं ना, அது உண்மையில் தான் விளங்கும் என்று சொல்லப்பட்டது. और वो सच्चाई में ही वो प्रकट होगा करके कहता है. ஆவியின் கனி யாரிடத்தில் இருக்கிறதோ और आत्मा का फल जिसके पास है அவருடைய உண்மையின் மூலமாக தங்களுடைய கனிகளை அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். और अपने धार्मिकता के कारण अपने फल को प्रकट करेंगे. உண்மையிலிருந்து பிசாசான நம்மை விழத்தள்ள வகை தேடுகிறார். और जो सत्य से शैतान जो है हमें वो गिराना चाहता है. உண்மை உள்ளவர்களாய் இருக்க விடாதபடி அவன் தந்திரமாய் கிரியை செய்து हम கொண்டிருக்கிறார். सच्चाई से ना रहने के लिए वो कई प्रकार की दूसरा राजा 20:3 बराबर தமிழ் में கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன ஒத்துமையாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். அல்லேலூயா हालेलुया. எது உண்மை ஆண்டவருக்கு முன்பதாக ஆண்டவர் அங்கீகரிக்கிற உண்மை, நாம எப்படி நடந்தா அது உண்மை உள்ளதா இருக்குங்கிறத
நான் உங்களுக்கு ஒரு 5 காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். और क्या सच है और परमेश्वर के नजरों में कैसे चलेंगे तो सच साबित होता करके इसके बारे में मैं 5 बातों को आपको बताना चाहूंगा. இங்கே எசேக்கியாங்கிற ராஜா, और यहाँ पर हिजकिय्याह नामक एक राजा, அவனுக்கு ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது, और उसके पास परमेश्वर का वचन आ रहा है, நீ சாக போற, और तू मरने वाला है, உன் வீட்டு காரியத்தெல்லாம் நீ ஒழுங்குபடுத்தி. और तू अपने घर के सारे बातों का प्रबंध कर ले. இப்போ எசேக்கியாவுக்கு அது கொஞ்சம் மரணம் வந்துட்டு இன்னும் கொஞ்ச நாள் இருந்தா நல்லா இருக்குமே அப்படிங்கிற ஒரு எண்ணம். और अब हिजकिय्याह का मन में ऐसा चाहता था कि अभी मेरा मृत्यु होने वाला है और थोड़ा दिन में जिंदा रहूंगा तो थोड़ा अच्छा रहेगा. அவன் சொல்ற ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே, और वो प्रभु को देखिए कहता है कि हे परमेश्वर, நான் உமக்கு முன்பதாக मैं आपके सामने நான் உண்மையாக இருந்தேன். और सच्चाई से रहा. எப்படி இருந்தேன்? और कैसा रहा? உண்மையா இருந்தேன். और सच्चाई से रहा. உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்தேன். और आपके सामने खरे मन के साथ में चला. அதுக்கு அடுத்த வார்த்தை சொல்றார், और उसका अगला वचन कहता है, நான் உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன். और मैं आपके नजरों में ठीक काम किया. அல்லேலூயா. हालेलुया. என்ன செஞ்சேன்? और क्या किया? உமது பார்வைக்கு நலமானதை செய். और आपके नजरों के सामने मैंने ठीक काम किया है. சொல்ல உண்மை மன உத்தமமாய் நான் நடந்தேன். और वो कहता है कि मैं सच्चाई और मन के खरेपन से मैं चला. எப்படின்னா, और कैसा? நான் உமக்கு முன்பதாக और मैं आपके सामने உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன். और आपके दृष्टि में मैं एकदम ठीक ठाक चला. அல்லேலூயா. அல்லேலூயா. உண்மையா இருக்கிறதுனா ஆண்டவருக்கு முன்பதாக நலமானதை செய்வது. और सच्चा रहना है, इसका मतलब ये है कि परमेश्वर के नजरों में हमें एकदम अच्छे ठीक ठाक के काम करना है. ஆண்டவருடைய பார்வையில நலமானதை செய்யணும். और परमेश्वर के नजरों में हमें ठीक रहना है. நமக்கு நிறைய காரியங்களை பார்க்கும்போது அது நல்லது இது நல்லது எல்லாமே நல்லதா தான் தெரியும். और हम कई बातों को देखते समय हमारे नजरों में कई बातें ये ठीक लगता है वो ठीक लगता है ऐसा हम सोचते हैं. ஆனா ஆண்டவருடைய பார்வையில நலமானதை இங்க சொல்றான், ஆண்டவரே உமது பார்வையில நலமானதை செய். मगर यहाँ पर हम देखते हैं कि हमें ये कहना है कि परमेश्वर में आपके नजरों में ठीक काम करना है. எனக்கு சரி அப்படின்னு பட்டத நான் செய்யாம உமக்கு அது சரிதானா, என் ஆண்டவர் இதை ஏற்றுக்கொள்வாரா, என் ஆண்டவருக்கு இது பிரியமானதா, என் ஆண்டவருக்கு இது நலமானதா என்பதை பார்த்து தான் ஆண்டவரே ஒவ்வொரு காரியத்தையும் நான் செஞ்சப்பா. और यहाँ पर इसे क्या कहता है कि परमेश्वर वो मेरे नजरों में नहीं बल्कि आपके नजरों में जो ठीक है उसे मैं कर रहा हूँ प्रभु करके कहता है. இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடத்துல உண்மையை எதிர்பார்க்கிறார். और आज जो है परमेश्वर हमसे सच्चाई की उम्मीद रखता है. நம்முடைய உண்மை எப்படிப்பட்டதா இருக்கணும்? और हमारा सच्चाई कैसा होना है? நம்ம இஷ்டப்பட்டதெல்லாம் செஞ்சிட்டு और हम अपने मर्जी में जो हमें पसंद है वो सब कर कर அதுக்கு ஒரு நியாயப்படுத்துறதுக்குன்னு பல காரியங்களை நாம் எடுத்து பேசுவோம். और उसके अंदर हम उसकी धार्मिकता बताने के लिए कई बातों को हम विश्लेषण देते हैं. ஆனா ஆண்டவர் मगर परमेश्वर நம்மிடத்துல உண்மை எதிர்பார்க்கிறார். मगर परमेश्वर हमसे सच्चाई की उम्मीद रखता है. அந்த உண்மை எப்படிப்பட்டதா இருக்கணும்? और वो सच्चाई कैसा होना है? நமக்கு எது பிரியமா இருக்குதோ இல்லையோ அது வேற விஷயம். और हमें क्या पसंद है वो नहीं पसंद वो बात की बात है. ஆண்டவருக்கு பிரியமானத ஆண்டவருக்கு நலமானத நாம செய்திருக்கிறோமா? और परमेश्वर को जो पसंद है परमेश्वर के नजरों में जो ठीक है वो हमने किया है क्या? हालेलुया. हालेलुया. ஆண்டவருக்கு நலமானத நாம செய்து கொண்டிருக்கிறோமா? और क्या परमेश्वर के नजरों में जो ठीक है वो काम हम किए हैं क्या? हालेलुया. हालेलुया. எல்லாம் செஞ்சதெல்லாம் செஞ்சிட்டு और जो कुछ करना है सब कुछ कर कर அதுக்கு அப்புறம் ஆண்டவரே और उसके बाद हे परमेश्वर இதெல்லாம் நான் செஞ்சிட்டப்பா और ये सब मैंने किया है அப்படின்னு ஒரு மனுஷன் சொன்னான். और ऐसा एक मनुष्य ने कहा. யாரு சொன்னா? और किसने कहा? சவுல் என்கிற ராஜா. और शाऊल नामक एक राजा அவர் சொன்னார், ஆண்டவரே, और उसने कहा कि परमेश्वर தேவனுடைய மனுஷனாகிய சாமுவேல்ட்ட சொல்றார், சாமுவேல் ராஜா, சாமுவேல் தீர்க்கதரிசியே, और परमेश्वर का मनुष्य शामिल नबी से कह रहा है कि ये सामुएल நீ नबी சொன்னதெல்லாம் நான் செஞ்சிட்டேன். और आपने जो कहा वो सब कुछ मैंने किया.
அப்ப அவர் சொன்னாரு, और तब उन्होंने कहा இல்லையே, नहीं, வேற ஏதோ சத்தம்லாம் கேக்குதே. और मुझे कोई दूसरी आवाज आ रही है। நான் சொன்னதை செஞ்சிருந்தா, ஆண்டவர் என்கிட்ட சொன்னதை நான் உன்கிட்ட சொன்னேனே, நீ அதெல்லாம் செஞ்சிருந்தா இந்த மாதிரி சத்தம்லாம் கேட்காதே. और परमेश्वर ने जो मुझसे कहा और जो मैंने तुझे कहा और तू करता तो ये सारी आवाज नहीं आती। அவர் சொன்னாரு, और उसने कहा ஐயா அதுவா, और वो क्या, அந்த ஆடு மாடு சத்தமா, और क्या वो गाय बैलों की आवाज क्या, சத்தமா, और क्या वो जानवर की நான் आवाज, எல்லாத்தையும் கொல்லதான் செஞ்சேன். और मैं उन सबको मारा ஆனா था। அந்த ஜனங்கள் இருக்கிறாங்களே, मगर ये मेरे साथ के जो लोग हैं, இவங்க ஆண்டவருக்கு பலி விடுறதுக்காக வேணும்னு சொல்லிட்டாங்க. और ये लोगों ने कहा कि परमेश्वर को बलि देने के लिए सारी जरूरत पड़ेगी। யார் சொல்றா? ராஜா சொல்றாரு. और देखो एक राजा कह रहा है, ஜனங்கள் கேட்டுட்டாங்க, அதனால அதெல்லாம் உயிரோட கொண்டு வந்தாங்க. और हमारे लोगों ने कहा इसलिए इन सभी को मैं जिंदा लेकर आया। சாமுவேல் என்ன சொல்லியிருந்தாருன்னா, और वहां पर सामुएल ने क्या कहा था, அங்க உள்ளது ஒண்ணையுமே எடுக்கக்கூடாது. और सामुएल ने कहा कि वहां पर हमें किसी को बचाना नहीं அந்த है, பட்டணத்துல எல்லாத்தையும் அழிச்சிடும். और उस शहर को सभी को तबाह कर देना அதுக்கு है। பின்னால பெரிய ஹிஸ்டரியே இருக்கு. और उसके पीछे एक बहुत बड़ी इतिहास அது है, நமக்கு தேவையில்லை. वो अभी जरूरत नहीं है। ஆனால் தேவனுக்கு நலமானதை செய்கிறவன் அவன்தான் உண்மை உள்ளவன். और परमेश्वर के लिए जो परमेश्वर के नजरों में ठीक करता है वही सच्चा मनुष्य है। ஸ்தோத்திரம். 1 சாமுவேலின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிங்க. और पहला सामुएल के पुस्तक 15वां अध्याय उसका 21वां वचन पढ़ेंगे। அதில் ஆண்டவர் சொல்லுகிறார், और वहां पे परमेश्वर कहता है, சாமுவேல் மூலமாக और सामुएल के द्वारा, ஆண்டவர் பேசுகிறார் சவுலோடு, சவுல் ராஜாவோடு. और सामुएल के द्वारा परमेश्वर शाऊल राजा से बातें कर रहे हैं। வாசிங்க 15:21. और 15:21, परंतु प्रजा के लोग लूट में से भेड़ बकरियों और गाय बैलों अर्थात नष्ट होने की उत्तम उत्तम वस्तुओं को गिलगाल में तेरे परमेश्वर यहोवा के लिए बलि चढ़ाने को ले आए हैं। தமிழ் में ஜனங்களோ உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு கீழ்காலிலே பலியிடுகிறதுக்காக கொள்ளையிலே சாபத்தீடாகவும் ஆடு மாடுகளிலே பிரதானவைகளை பிடித்துக் கொண்டு வந்தார்கள் என்றான். அதுல ஒரு வசனம், பலியை பார்க்கில் கீழ்ப்படிதல், அந்த அந்த அதிகாரத்துல தான். ஸ்தோத்திரம். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிங்க. அதே 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலே உத்தமம். और सामुएल ने कहा, क्या यहोवा होम बलि और मेल बलि से उतना प्रसन्न होता है जितना कि अपनी बात मानने से प्रसन्न होता है? सुन, मानना तो बलि चढ़ाने से और कान लगाना मेढ़ों की चर्बी से उत्तम है। அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் और आज परमेश्वर அவருடைய சந்தோஷத்துல நம்மை பிரவேசிக்க வைக்க விரும்புகிறார். और परमेश्वर आज ये चाहते हैं कि उनके आनंद में हम भी सहभागी हो जाएं। உண்மை உள்ளவர்களை ஆண்டவர் தேடிக் கொண்டிருக்கிறார். और परमेश्वर सच्चे मनुष्य की खोज कर रहा है। இன்னைக்கு நமக்குள்ள உண்மை இருக்க வேண்டும் என்று, உண்மை உள்ள ஊழியக்காரன் என்று ஆண்டவர் நம்மை அழைக்க और விரும்புகிறார். परमेश्वर आज ये चाहते हैं कि हम सच्चे रहें और सच्चे सेवक के रूप में हम बुलाए जाएं। இங்கே கீழ்ப்படிதல் இல்லாததுனால அந்த சவுல் ராஜா அந்த ராஜா ஸ்தானத்திலிருந்தே அவன் விழ வேண்டிய, தள்ள வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டது. और यहाँ पर आज्ञा पालन ना करने की वजह से वो शाऊल राजा जो अपने राजा के पद से गिरने की एक परिस्थिति उत्पन्न हो गई। ஆண்டவருக்கு நலமானபடி செய்வதுதான் உண்மையான ஒரு உண்மை உள்ள ஊழியக்காரன் என்று ஆண்டவர் அழைப்பதற்கு, அங்கீகரிப்பதற்கு அது ஏதுவாக இருக்கிறது. और परमेश्वर के नजरों में ही ठीक काम करना ही वो सच्चा सेवक के रूप में बुलाए जाने वाला और ग्रहण किए जाने वाला एक पात्र है। அங்கே
அந்த எசேக்கியா ராஜா ஆண்டவர்கிட்ட சொல்ற, ஆண்டவரே நான் உண்மை உத்தமமா இருந்தேன்யா. और वहां पर हम देखते कि हिजकिय्याह राजा परमेश्वर से कहते कि परमेश्वर मैं आपके नजरों में ठीक था और खरा मन से चल रहा था। உங்களுக்கு எது நலமா இருந்துச்சு அதை தான் நான் செஞ்சேன். और परमेश्वर आपके नजरों में जो ठीक था वही मैं कर रहा हूं। எனக்கு பிரியமானது செய்யாம இருந்தேன். और मैंने कभी भी अपने मर्जी नहीं किया प्रभु। ஹalleluya हालेलुया ஹalleluya. हालेलुया। ஆண்டவரை அவன் பிரியப்படுத்தினதுனால, और वो परमेश्वर को प्रसन्न करने के कारण, ஆண்டவருக்கு நலமானதை செய்து உண்மை உள்ளவனா இருந்ததுனால, और परमेश्वर के नजरों में वो ठीक रहने के कारण और सच्चाई से रहने के कारण அவன் சுவர் புறமாக திரும்பி அழுதான் என்று சொல்லப்பட்டது. और वचन कहता है कि वो दीवार की ओर मुड़ा और रोया। அவன் அழுததுனால और वो रोने के कारण ஆண்டவர் அதே ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக திரும்பவுமாக அவனோடு பேசுகிறார். और परमेश्वर वही यशायाह नबी के द्वारा फिर से उससे बातें कर रहा है। நீ உண்மை உள்ளவனா இருந்த, और तू सच्चा रहा, உண்மைதான். ये सच है। உன் ஆயுசு நாட்கள்ல நான் ஒரு 15 வருடத்தை அவனுக்கு கூட்டி கொடுக்கிறேன். और तेरे आयु के दिन को मैं 15 वर्ष और बढ़ा कर देता हूँ। ஹalleluya हालेलुया ஹalleluya. हालेलुया। இதே அனுபவம் எங்க அப்பா ஒரு ஊழியக்காரர். और यही अनुभव जो है पास्टर जी के पिताजी वो एक सेवक थे। கிட்டத்தட்ட எங்க அப்பா ஒரு 47-48 வயது இருக்கும் பொழுது, और लगभग एक 48 या 47 उम्र रहते समय, அந்த நாட்கள்ல சுகர் வியாதி அப்பதான் கொஞ்சம் பரவிட்டு வந்துச்சு. और उन दिनों में जो शुगर की बीमारी है उन दिनों में थोड़ा फैलना आरंभ हुआ था। எங்க அப்பாவுக்கு சுகர் வியாதி வந்தது, அது தெரியாது, என்ன டாக்டர்களால பெரிய பெரிய டாக்டர்களால கண்டுபிடிக்க முடியல. और मेरे पिताजी को शुगर की बीमारी आया था तो बड़े बड़े डॉक्टर भी उसे ढूंढ नहीं पाए। ஒண்ணு இல்ல, நல்லா இருக்குன்னு அனுப்பிட்டாங்க. 2 டைம் அட்மிட் ஆகி 2 டைம் அனுப்பிட்டாங்க. और 2 बार उन्हें भर्ती किया, फिर भी उन्होंने कहा कि ठीक है कुछ नहीं, अच्छा है करके छोड़ दिया। ஒரு சின்ன டாக்டர் தான் இது சுகர் வியாதி இருக்கு, இந்த மருந்து எடுக்கணும்னு சொல்லி அதுக்கப்புறம் மருந்து எடுக்க ஆரம்பிச்சு கொஞ்சம் பரவாயில்லாம ஆனது. और उसके बाद एक छोटा मामूल से डॉक्टर जो है उन्होंने उसका पता लगाया और उन्होंने कहा दवाई दिया कि उसके बाद तो नॉर्मल हो गया था। இந்த வியாதியினால மரணத்தை எங்க அப்பா உணர்ந்ததுனால இனி ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல ஒரு சபையில ஒரு ஊழியக்காரர்களோடு சேர்ந்து 40 நாள் உபவாசம் இருந்து ஜெபிப்பதற்கு அந்த இடத்துக்கு கடந்து சென்றார். और ये बीमार के कारण अब उनको मृत्यु आ जाएगी इसका उन्हें अंदाजा लग चुका था, इसके लिए अभी प्रार्थना करना है। 40 दिन कई सेवकों के साथ में वो प्रार्थना करने के लिए एक स्थान पर इकट्ठा हुए। அந்த இடத்துல அந்த பாஸ்டர் அம்மா மூலமாக ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக பேசினார். और उस जगह पे उस स्थान पर एक पास्टर अम्मा थी, उनके द्वारा भविष्यवाणी के रूप में परमेश्वर ने बातें किया। ஆயுசு நாட்கள்ல 15 வருடத்தை நான் உனக்கு கூட்டி கொடுத்தேன். और तेरे आयु के वर्ष में 15 वर्ष में तुम्हें और बढ़ा कर दूंगा। அதே மாதிரி சரியாக 62 வயதுல எங்க அப்பா இறந்தார். और उसी तरह सही वो 15 वर्ष पूरा हुआ और 62वां साल पर मेरा पिताजी की निधन हुआ। ஏன் இதை சொன்னேன்னா, ये मैं क्यों कह रहा हूं? ஆண்டவர் உண்மை உள்ளவர்களை ஆண்டவர் அவர்களுக்கு செவி கொடுக்கிறார். और ये मैं इसलिए कह रहा हूं कि परमेश्वर जो सच्चे हैं, परमेश्वर उनकी पुकार की और अपनी कान को लगाता है। இன்றைக்கு நம்மிடத்துல உண்மை இருக்குமானால், और यदि आज हमारे पास सच्चाई रहेगा तो ஆண்டவர் நமக்கு செவி கொடுக்கிறார். और परमेश्वर हमारी पुकार पर कान लगाएगा। ஹalleluya हालेलुया। எது உண்மை? और क्या सच है? ஆண்டவருடைய பார்வையில் எது உண்மை? और परमेश्वर के नजर में क्या सच है? ஆண்டவருக்கு நலமானதை செய்வதுதான் ஒரு உண்மையுள்ள ஊழியக்காரனுடைய, உண்மையுள்ள விசுவாசியினுடைய, உண்மையுள்ள சீஷனுடைய கடமையாயிருக்கிறது. और परमेश्वर के नजरों में जो ठीक है वही करना ही एक सच्चा सेवक और एक सच्चा विश्वासी और एक सच्चा चेला का कर्तव्य है। ஹalleluya हालेलुया। நாமெல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகள். और हम सब परमेश्वर के बच्चे हैं। நாம் யாருக்கு நலமானதை செய்யணும்? हम किसके लिए अच्छा करना है? ஆண்டவருக்கு இது சரிதான். और क्या ये बात परमेश्वर के नजर में ठीक है? ஆண்டவர் இது நல்லதுன்னு பார்க்கறார். क्या परमेश्वर इसे ठीक करके இதை நான் रहम कर செய்யறது रहे हैं? ஆண்டவருக்கு இது நலமானதா இருக்கும். और ये बात मैं कर रहा हूं तो क्या परमेश्वर के नजरों में ठीक है क्या? ஹalleluya हालेलुया। ஹalleluya हालेलुया। நல்ல ஒரு வாழ்க்கை கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். और परमेश्वर ने हमें एक बहुत ही अच्छा जीवन இது दिया ஒரு है। கொஞ்ச கால வாழ்க்கை. और ये थोड़े दिन का एक जीवन है। இந்த ஓட்டத்தை நாம் முடித்தே ஆக வேண்டும். और इस दौड़ को हमें पूरा ही करना पड़ेगा। யாராவது சொல்ல முடியுமா? और क्या कोई कह पाएगा? இல்ல நான்
100 வருஷம் இருப்பேன். और क्या कोई ऐसा कह पाएगा नहीं मैं तो 100 साल और जीऊंगा? இல்ல நான் இப்போ வர முடியாது. और नहीं मैं अब नहीं आ पाऊंगा। हालेलुया हालेलुया। பாஸ்டர் சர்ச்சுக்கு வாங்கன்னா और இந்த வாரம் எனக்கு வர முடியாது. और पास्टर जी बोलेगी चर्च में आओ तो बोलेगी कि ये सप्ताह में नहीं आ எனக்கு पाऊंगा நிறைய வேலை இருக்கு. और मुझे बहुत सारा काम है। அவர் கூப்பிடும்போது और जब वो बुलाते समय அவர் டிக்கெட் கொடுத்துட்டாருன்னா और यदि वो आपको टिकट दे दे நான் இப்போ வர முடியாது. और मैं अब नहीं आ என் सकता பிள்ளைக்கு हूं கல்யாணம் இருக்கு. और मेरे बच्चे का शादी है என் பிள்ளைக்கு பிறந்த நாள் இருக்கு. और मेरे बच्चे का जन्मदिन है। ஹalleluya हालेलुया। எதையும் சொல்ல முடியுமா? क्या कुछ कह पाएंगे क्या? ஆகையினால इसी कारण உண்மை உள்ளவர்களா இருக்கும். और हम सच्चे बन के रहेंगे। நான் உண்மை உள்ளவர்களா இருக்கணும்ங்கிறதுக்காக நீங்க எல்லாம் பொய்யாண்டி எல்லாம் பொய் சொல்றவங்க அப்படின்னு அர்த்தம் அல்ல. और इसका मतलब ये नहीं कि मैं सच के बारे में प्रचार करता हूँ, इसका मतलब ये नहीं कि आप सब एकदम झूठे हो करके, ये नहीं है। யாராவது ஒருவர் பொய் சொல்ற ஆளு இருப்பாங்க. और कोई ना कोई एक झूठ बोलने वाला व्यक्ति रहेगा। அல்லது நீங்க ஒரு பெரிய பொய்யை இன்னைக்கு சாயங்காலம் சொல்ல போறீங்களா இருக்கும். और नहीं तो ऐसा भी हो सकता है कि आज के शाम एक बहुत बड़ा झूठ आप बोलने वाले हैं। அதனால ஆண்டவர் உங்களை எச்சரிக்கிறதுக்காக இதை பேசுகிறதா இருக்கலாம். और हो सकता है आपको सावधानी करने के लिए परमेश्वर ये शब्द आपसे कह रहा है। அல்லது சர்ச்சுக்கு வரும்போது ஒரு அண்ட புழு பெரிய ஒரு பொய்யை முழு பூசணிக்காக சோத்துக்குள்ள வச்சு மறைச்சு வச்சுட்டு வந்திருப்பீங்க. और नहीं तो आप चर्च में आने से पहले घर के अंदर एक बहुत बड़े कद्दू के अंदर एक बहुत बड़ा झूठ को छुपा के रख के आए होंगे। அதனால இந்த மாதிரி எல்லாம் இனி பொய் தொடரக்கூடாதுங்கிறதுக்காக ஆண்டவர் பேசலாம். और परमेश्वर चाहते हैं कि ऐसा झूठ फिर से ना हो, इसके लिए परमेश्वर कहता होगा ऐसा भी हो सकता है। நீ காலையில கொஞ்சம் சோர்வாகி விட்டது. आज सवेरे बहुत ही मैं निराश हो गया। ஏனென்றால் அன்னைக்கு வெள்ளிக்கிழமை நாங்க பாவத்தை குறித்து நான் பேசினேன். और मैं शुक्रवार के दिन पाप के बारे में मैंने प्रचार किया। இதே பிரசங்கத்தை வேறொரு இடத்திலும் பேசினேன். और यही प्रचार में और दूसरा भी कई जगह बातें किया। அங்கே இருந்த சிலர் புரிந்து கொள்ளாததனால और वहां के कई लोग उसे ना समझने के कारण அவர்கள் சில கேள்விகளை என்னிடத்துல கேட்கவில்லை, என்னுடைய வீட்டம்மா கிட்ட கேட்டாங்க. और उन्होंने कई जो सवाल मुझसे नहीं पूछा, पास्टर आंटी से पूछा। பாவத்தை குறித்து ஆண்டவர் பல இடங்களில வேதத்துல நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். और पाप के बारे में परमेश्वर शास्त्र में कई जगह पर हमें बताया है। வேதம் சொல்லுகிறது, और बाइबल हमें कहती है தேவன் ஒருவர் தவிர और परमेश्वर के अलावा எவனும் நீதிமான் கிடையாது. और कोई भी धर्मी नहीं है। அல்லேலூயா. हालेलुया। பாவம் நம்மை மேற்கொள்ள நினைக்கிறது. और पाप जो है हम पर प्रबल होना चाहता है। யாரும் நீதிமான், நான் பாவம் எந்த பாவமே செய்யல, நான் ரொம்ப நல்லவன், ரொம்ப கெட்டிக்காரன் அப்படின்னு சொன்னாலே அவனே பெரிய பாவி. और जो कहता है कि मैं कोई पाप नहीं किया, मैं बहुत ही धर्मी हूँ, ऐसा जो कोई कहता है तो उसका मतलब यह है कि वो सबसे बड़ा पापी है। அல்லேலூயா. हालेलुया। நாங்க நான் ஒரு பாவம் செய்யல, நீங்க எல்லாம் பாவி அப்படின்னு இப்படின்னு நான் பேசினேன்னா நான் பெரிய பாவி. और यदि मैं यहाँ पर आकर मैं कहूंगा मैंने कोई पाप नहीं किया, आप लोग सब लोग बहुत बड़ा पापी हैं, उसका मतलब यह है कि मैं सबसे बड़ा पापी हूँ। ஆண்டவர் நம்மை இந்த உலகத்துல பாவத்திலிருந்து நம்மை ரட்சித்திருக்கிறார். और हमारा परमेश्वर जो है इस संसार में वो पाप भरे संसार से हमारा उद्धार किया है। ஒவ்வொருவரையும் ரட்சித்திருக்கிறார். और हर किसी को परमेश्वर ने बचाया है। எங்க இருந்து? कहां से? பாவத்திலிருந்து. और पाप से। இப்போ ஒவ்வொருவரையும் பாவத்தின் வல்லமையிலிருந்து ஆண்டவர் ரட்சிக்க விரும்புகிறார். और अब परमेश्वर हम सभी को पाप के सामर्थ से बचाना चाहता है। அதான் நான் சொன்னேன், பாவம் வாசற்படியில வந்து படுத்து கிடக்கும். और वही मैं आपसे कहा कि पाप जो है आपके दरवाजे में वो पड़ा रहेगा। சிலருடைய பாவங்கள் அவர்களை பின்தொடரும். और कईयों के पाप उनका पीछा करता है। சிலருடைய சுய இச்சையினால இழுக்கப்பட்டு சிலர் பாவம் செய்கிறார். और कई लोग अपने खुद के इस स्वार्थ के अंदर वो फंसकर वो पाप में गिर जाते हैं। அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகையினால பாவி என்று சொன்னதுனால யாருமே அல்ல வருத்தப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. और इसलिए पापी कहने के कारण उसमें कोई नाराजगी दिखाने की आवश्यकता नहीं है। ஏன்னா பாவம் நாம் ஏற்கனவே செஞ்சது. और पाप जो है हमने पहले से किया था। ஆனா இப்பொழுது பாவத்தின் வல்லமையிலிருந்து நாம் காக்கப்பட வேண்டும். और अब जो है पाप के सामर्थ से हम बचाया जाना है। ஆனால் ஒரு நாள் வரும், मगर एक दिन आएगा பாவ உலகத்திலிருந்தே நாம் ரட்சிக்கப்படுவோம். हमने पाप भरे संसार से ही हमारा उद्धार हो जाएगा। அல்லேலூயா. 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 மூன்று விதமான ரட்சிப்பு இருக்கு. और 3 प्रकार का उद्धार है। ஏன் சொல்றேன்னா, और ये मैं क्यों बता रहा हूँ? நாம் இங்கே பேசுகிற வார்த்தைகள், और हम यहाँ पर कहने वाला शब्द நாம் திட்டமிட்டு அதுக்கு நிட்டு இந்த ஆள் இப்படி இருக்கிறாங்க, சபையில இப்படி இருக்கிறாங்க, அது இருக்கிற எதையுமே நான் நினைத்து
செய்தியை தயாரிப்பதில்லை. और कलीसिया में सभा में ऐसा व्यक्ति ऐसा है, फलाना व्यक्ति ऐसा है, इसके बारे में हमें कहना करके मैं कुछ योजना बनाकर संदेश नहीं दे रहा हूँ நான் என்னை பெருமைப்படுத்த நான் விரும்பவில்லை. और मैं अपनी प्रशंसा नहीं करना चाहता हूँ। வேத கலாசாலையில பைபிள் காலேஜ்ல சொல்லி கொடுப்பாங்க. ஒரு பிரசங்கத்துக்கு ஒரு வாரம் 10 நாளைக்கு முன்னாலே இன்னைக்கு ஒரு பிரசங்கம் பண்ணிட்டா அடுத்த பிரசங்கத்துக்கு இப்ப இருந்தே தயாராகணும்னு சொல்லி கொடுப்பாங்க. और हमारे जो बाइबल कॉलेज में ऐसा सिखाया जाता है कि यदि आज एक संदेश हम दिया है तो अगले संदेश के लिए हमें आज से ही उसकी तैयारी कर देना है। ஆனால் தேவ கிருபை और प्रभु का अनुग्रह है। நான் பல நேரங்கள்ல और मैं कई समय पर அன்னைக்கு பிரசங்கம்னா அன்னைக்கு காலையில தான் நான் அதற்கென்று ஆயத்தப்படுவேன். और उस दिन का प्रचार है तो उसी सवेरे में उसके लिए तैयारी करता हूँ। இன்னைக்கு நான் பேசிட்டு இருக்கிற செய்தியை நேத்து ராத்திரி எல்லாரும் படுத்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் இருட்டுல மொபைல்ல இருந்து வசனங்களை தேடி பார்த்து ஆண்டவர் என்ன வசனத்தை பேச சொல்றாருன்னு அந்த வசனங்களை எடுத்து ஆயத்தப்பட்டு இன்றைக்கு இப்பொழுது உங்கள் முன்பதாக நான் இருக்கிறேன். और आज जो प्रचार कर रहा हूँ उसे मैं कल के रात में सब लोग सो गए थे, मैं उस अंधेरे पे जो है मोबाइल का टॉर्च जलाकर उस वचन को ढूंढकर उसका तैयारी करके आज मैं बातें कर रहा हूँ। हालेलुया 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 हालेलुया। ஆண்டவருடைய வார்த்தை और परमेश्वर का शब्द जो है, இந்த இடத்துல 30 பேர் இருக்கிறோம். मान लो कि इस स्थान पर 31 लोग बैठे हैं, இதுல இருக்கிற 29 பேர் நல்லவங்க और इसमें 29 लोग जो अच्छे लोग हैं। யாரோ ஒருத்தருக்கு இந்த வசனத்தை ஆண்டவர் பேசி और परमेश्वर ये वचन किसी एक से बातें कर रहा होगा। ஒரு வசனத்துல யாரோ ஒருத்தருக்கு பேசலாம், और एक वचन किसी और से बातें करता होगा। செய்தி முடிவதற்கு முன்பதாக और संदेश समाप्त होने से पहले ஆண்டவர் பலரோடு பேசியிருக்கிறார். और परमेश्वर कई लोगों से बात कर देते हैं। நம்புறீங்களா? भरोसा करते हैं? ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया। ஏன் ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் பிரசங்கிக்க வேண்டும்? और क्यों हम परमेश्वर के वचन का प्रचार करना है? வேதத்துல பார்த்தோமானால் और बाइबल में हम देखते பல समय இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. और कई जगह में बताया गया பிரசங்கிக்கிறவர்கள் இல்லைன்னா நாங்க எப்படியா கேள்விப்படுவோம்? और यदि कोई प्रचार करने वाला नहीं रहेगा तो कोई समझाने वाला नहीं रहेगा तो हम कैसे समझेंगे? ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया। இந்த காலையில और आज सवेरे நான் 1.5 மணி நேரம் ஜெபிக்கிறேன். और मैं 1 घंटा प्रार्थना किया। ஹalleluya हालेलुया। ஜெபிக்கிற பிள்ளைகளோடு और प्रार्थना करने वाले बच्चों के साथ பலருக்காக ஜெபிக்கிறேன். और कई लोगों के लिए प्रार्थना किया। வந்திருக்கிற எல்லாருக்காக ஜெபிக்கிறேன். और यहाँ पर आए सभी के लिए प्रार्थना किया। ஹalleluya हालेलुया। ஆண்டவருடைய சமூகத்துல நின்று சொல்லுகிறேன். और प्रभु के सम्मुख में रहकर कहता உண்மையை हूँ பேசுகிறேன். और मैं सच कह रहा हूँ। அந்த சகோதரன் தவிர அந்த தினேஷ் தானே? சுரேஷ் சுரேஷ் விட்டுட்டு மற்ற எல்லாருக்காக எல்லா குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறேன். और सुरेश भाई को छोड़कर मैं सभी के लिए प्रार्थना किया। ஹalleluya हालेलुया। யாருக்காக ஜெபிக்கும் பொழுது और सभी के लिए प्रार्थना करते ஆண்டவர் அவங்களுக்கு ஏற்ற வார்த்தையை கொடுக்காம இருப்பாரா? और क्या परमेश्वर उनसे बातें नहीं करेगा क्या? ஹalleluya हालेलुया। ஹalleluya हालेलुया। ஒருவேளை நீங்க இதுவரைக்கும் பொய் சொல்லாம இருக்கலாம். और हो सकता अब तक झूठ नहीं बोले होंगे। இன்னைக்கு பிரசங்கம் பொய் சொல்லக்கூடாது. பொய் சொல்லாதவங்க மேலதான் ஆண்டவர் பிரியமா இருக்கிறார்னு இவனுக்கு தெரிஞ்சு போச்சு. और आज जो है झूठ बोलेगा तो परमेश्वर खुश नहीं रह पाएंगे, ये इस बात को जान गया है। ரொம்ப அலர்ட்டா இருக்கான் பையன். और लड़का बहुत ही सावधान है। அதனால சாயங்காலம் और इसलिए शाम को ஒரு பெரிய பொய்யை எப்படியாவது அந்த பொய் சொல்லாத தப்ப முடியும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தத்தை கொண்டு வருவான். और वो झूठ बोलेगा तो ही बच पाएगा, ऐसा एक मजबूरी को लेकर आएगा। சிலருக்கு அப்பதான் தெரியும், ஐயோ இந்த பொய் நம்ம சொல்லல நமக்கு எத்தனையோ லட்சம் நஷ்டம் ஆயிடும். और तभी कई लोगों को ऐसा याद आएगा अगर ये झूठ नहीं बोलेगा तो कितने लाखों का नुकसान हो जाएगा। சிலருக்கு ஐயோ இந்த பொய் சொல்லலன்னா வீட்ல நாம நல்ல தண்ணி குடிக்க முடியாது. और कई लोग ऐसे बोलेंगे झूठ नहीं बोले तो घर पे अच्छा पानी नहीं पी पाएगा। ஹalleluya हालेलुया। வீட்ல இடம் இருக்காது. घर पे जगह नहीं रहेगा। வீட்டம்மா போன உடனே விளக்கு மாத்த தூக்கிற கூடாது. और घर पे जाते बराबर घर की जो है वो झाड़ू नहीं उठा लेना चाहिए। அதனால பொய் சொல்லி எப்படி சமாளிச்சிரும். और इसलिए झूठ बोलकर हम कैसे भी संभाल लेंगे। ஹalleluya हालेलुया। ஆண்டவர் சொல்லுவார், और प्रभु कहता है கொஞ்சத்திலேயே உன்ட உண்மை இல்லப்பா. और थोड़े में तू सच्चा नहीं है। இந்த கொஞ்சத்திலே உன்னால உண்மையை காட்ட முடியல. और ये थोड़े में तू सच्चाई नहीं दिखा पाया। அதனால உனக்கு சந்தோஷம் கிடையாது. और इसलिए तुझे खुशी भी नहीं है। என் சந்தோஷத்துல நீ பிரவேசிக்க முடியாது. और मेरे खुशी में तू शामिल नहीं हो पाएगा। நான் உன்னை உயர்த்த முடியாது. और मैं तुझे ऊंचा नहीं कर पाएगा। ஹalleluya हालेलुया। பொய் சொல்றது और झूठ बोलना जो है ரொம்ப ஈஸியா சொல்லுவீங்க. बहुत आसानी से बोलेंगे। பொய்
சொல்றதுக்கு ரொம்ப ஒன்றும் எங்கேயுமே படிச்சுட்டு வர வேண்டாம். और झूठ बोलने के लिए हमें कहाँ जाकर पढ़ के आने की जरूरत नहीं है, ஒரு வார்த்தையில சொல்லிடுறோம். और एक शब्द में खत्म कर सकते हैं। பொய் சொல்றது ஈஸியா, உண்மையா நடக்கிறது ஈஸியா? और क्या झूठ बोलना बहुत आसान है? क्या सच्चाई से रहना बहुत आसान है? சொல்லு தம்பி. सच्चाई में रहने के लिए आसान है। உண்மையா இருக்கிறது கஷ்டம். उन्नय का लगता ஹalleluya हालेलुया। உண்மையா இருக்கிறது தான் கஷ்டம். और सच्चाई से रहना ही बहुत तकलीफ है। அப்படியா? நான் உங்களை பார்க்கவே இல்லையே. और ऐसा है क्या मैंने आपको देखा नहीं? அப்படியா பிரதர், நீங்க வந்திருந்தீங்களா சர்ச்சுக்கு? और பார்க்கலையே ऐसा நான். और ऐसा है क्या भाई आप चर्च में आए थे, मैंने आपको देखा नहीं? ஹalleluya हालेलुया। ஆமா, உங்களை பார்த்தேன், நீங்க அழுதுட்டு இருந்தது பார்த்தேன். हाँ मैंने आपको देखा, आप रो रहे थे, मैंने देखा। நீங்க ரொம்ப சோகமா இருந்ததை பார்த்தேன். आप बहुत ही निराश थे, मैंने आपको देखा। அப்படி சொல்றது और ऐसा कहना, ஏன்னா அவங்க சோகமா இருந்ததெல்லாம் பார்த்துட்டு நான் அவங்கள விசாரிக்கல. और वो जो निराश थे और मैं उनका निराशपन को देखकर मैं उनसे कुछ हालचाल नहीं पूछा। அடுத்த வாரம் மெதுவா, போன வாரம்லாம் நீ இவ்வளோ கஷ்டத்துல இருந்து நீங்க ஒரு வார்த்தை என்கிட்ட கேட்கலையே பாஸ்டர் அப்படின்னு சொல்லும்போது, और अगले हफ्ते जब मुलाकात करते समय वो बोलेंगे मुझसे कि मैं कितने तकलीफ में था, मगर आपने पास्टर जी एक शब्द भी पूछा नहीं। அப்போ அப்படியா, நான் உங்களை பார்க்கலையே. तो- நல்லா பார்த்துருப்பேன். அவங்க சோகமா இருந்தது, அழுதது, அவங்க வேதனையோட இருந்ததெல்லாம், அவங்க முகம் அப்படி துக்கமா இருந்ததெல்லாம் பார்த்துருப்பேன். ஆனா அதுல இருந்து தப்புறதுக்காக இல்லை, அப்படியோ அதை பார்க்கலையே, அவங்களை சரியா கவனிக்கலையே और मैंने அப்படின்னு போய் சொல்றது ரொம்ப ஈஸி. और मैं उन्हें देखा रहूंगा कि वो बहुत उदास थे, बहुत निराश थे, फिर भी मैं उनसे बचने के लिए नहीं ऐसा था क्या, मैंने तो आपको देखा नहीं, ध्यान नहीं दिया, ऐसा झूठ कहना बहुत ही आसान है। ஆனா பார்த்தேன், சாரி பிரதர், நான் கவனக்குறைவா இருந்துட்டேன் அப்படின்னு சொன்னா என்னுடைய ப்ரெஸ்டீஜை கொஞ்சம் நான் விட்டு கொடுக்கணும். அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இது சொல்லியாச்சு, நான் கவனிக்கல அப்படின்னு சொன்னா ஈஸியா. இவர் பாஸ்டரா இருந்து இவரு நான் இவ்வளவு இதா இருந்தேன், என்ன கொஞ்சம் கூட ஒரு 2 வார்த்தை எனக்கு ஆறுதலா சொல்லலையே, எனக்கு என்ன விசாரிக்கலையே அப்படின்னு இவரு ஏதாவது அடுத்த கேள்வி கேட்பாரு. அதனால ஈஸியா நான் பார்க்கவே இல்லை உங்களை அப்படின்னு சொல்றது ரொம்ப ஈஸி. और ऐसा कहना है कि मैंने आपको देखा मगर थोड़ा ध्यान इतना नहीं था, इसके लिए मुझे क्षमा कर दीजिए, मैंने ध्यान नहीं लगा पाया, पूछताछ देकर क्षमा करते। ऐसा कहेंगे तो हमारे जो आदर्श हम थोड़ा उतर के आना पड़ेगा। मगर ये बात बहुत आसान है कि मैंने आपको ध्यान नहीं दिया, ऐसा झूठ कहना बहुत आसान है। உண்மை சொன்னா அவர் அடுத்த கேள்வி கேட்பாரு. और अगर मैं सच कह दूंगा तो वो अगला सवाल मुझसे करेंगे, பாஸ்டரா இருந்தே இப்படி நீங்க கவனிக்க அப்படி பார்க்க விட்டுட்டீங்களே. और आप पास्टर रहकर आपने ऐसा ध्यान नहीं दिया। இன்னைக்கு பிசாசு आज शैतान जो है பல விதத்திலும் வஞ்சிக்கிறதுக்கு அவன் வகை தேடி கொண்டிருக்கிறான். और कई प्रकार से हमें धोखे में लाने के लिए वो कोशिश कर रहा है, யாரை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி और वो किससे निकाल के खाए करके ऐसा घूम रहा है। முதலாவதாக और सबसे உண்மை पहले- உள்ளவர் என்பது தேவனுக்கு ஆண்டவருக்கு நலமானது செய்யறதுதான் ஒரு உண்மை உள்ள ஒரு தேவ பிள்ளை, கிறிஸ்தவனுடைய விசுவாசியினுடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டிய ஒன்று. और आज जो है एक सच्चाई से परमेश्वर की नजरों में जो प्रभु को अच्छा लगता है वो करना ही एक सच्चा विश्वासी और परमेश्वर के बच्चों का जीवन में दिखाई देने वाली एक बात है। இரண்டாவதாக और दूसरा, நீதிமொழிகளின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல, और नीति वचन उसका 12वां अध्याय का 22वें वचन में, பொய் உதடு கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், और झूठे जीभ से परमेश्वर घृणा करता है, உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். और जो सच्चाई से चलते हैं परमेश्वर उनसे प्रसन्न रहते हैं। ஏன் ஆண்டவர் உண்மை உள்ளவர்களை அநேகத்துல அதிகாரி ஆக்குறாரு, அவருடைய சந்தோஷத்திலேயே பிரவேசிக்க வைக்கிறார்? ஏன் அப்படின்னா அவர்கள் முதலாவதாக அவர்கள் தேவனுக்கு நலமானதை செய்கிறார்கள், இரண்டாவதாக தேவன் அவர்கள் மேல பிரியப்படுகிறார். और परमेश्वर क्यों सच्चे लोगों को अपने खुशी में सहभागिता देते हैं और उन्हें अधिकार बनाते हैं कई बातों में, क्योंकि सबसे पहले परमेश्वर के नजरों में ठीक काम करते हैं, और दूसरी बात परमेश्वर उन लोगों से प्रसन्न होते हैं। हालेलुया हालेलुया। ஆண்டவரே பிரியப்படுகிறார், और परमेश्वर खुद उनसे प्रसन्न होते हैं, ஆண்டவருடைய பிரியம் அவர்கள் மேல இருக்கு. और परमेश्वर की जो प्रसन्नता उनके ऊपर होता है। हालेलुया हालेलुया। हालेलुया हालेलुया।
நம்ம மேல ஆண்டவர் பிரியப்படுகிறார். और परमेश्वर हमसे प्रसन्न होना है உண்மையை பேசுறதுனால और सच हम कहने के कारण ஆண்டவருடைய பிரியம் நம்ம மேல இருக்கு. और परमेश्वर हमसे प्रसन्न करने लगेंगे। அல்லேலூயா. हालेलुया। ஆண்டவர் பிரியப்படுறதுனால और परमेश्वर हमसे प्रसन्न होने की वजह से நாம் ஜெபிக்கிற ஜெபத்துக்கெல்லாம் ஆண்டவர் பதில் हम प्रार्थना करने वाले सारी प्रार्थना का जवाब वो हमें देगा। அதான் யோபுவின் புஸ்தகம் 33:26 நினைக்கிறேன். அங்க ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணும் பொழுது ஆண்டவர் அவன் மேல பிரியமாகி அவன் திரும்பவும் ஆண்டவருடைய முகத்தை கெம்பீரத்தோடே பார்க்கும்படிக்கு ஆண்டவர் அவனுக்கு நன்மை செய்கிறார். और वो परमेश्वर की ओर देख के प्रार्थना करते समय परमेश्वर उसके ऊपर प्रसन्न हुआ और फिर से वो चाहत बड़ी चाहत के साथ परमेश्वर को देखने के लिए और परमेश्वर और उसके ऊपर प्रसन्न होकर के हम देख पाते हैं। हालेलुया। हालेलुया। 33ஆம் அதிகாரம் और वो अय्यूब का 33वां अध्याय 26ஆம் वचனத்தை और उसका 26वां वचन को வாசிக்க கேட்போம். हम पढ़ेंगे। அவன் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது அவன் அவருடைய சமூகத்தை கம்பீரத்தோடு பார்க்கும்படி அவர் அவன் மேல் பிரியமாகி அந்த மனுஷனுக்கு அவனுடைய நீதியின் பலனை கொடுப்பார். அல்லேலூயா. 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 பிரியமா இருக்கிறதுனால என்ன செய்றாரு? और उस प्रसन्न होने की वजह से क्या करता है? ஆண்டவருக்கும் அவனுக்கும் நெருக்கம் வந்துருது. और परमेश्वर उसके बीच में एक नजदीकी आ जाता है। அல்லேலூயா. அல்லேலூயா. அவன் திரும்ப கம்பீரமா ஜெபம் பண்ணணும், கம்பீரமா ஆண்டவருடைய முகத்தை பார்க்கணும்ங்கிறதுக்காக அவன் என்னென்னலாம் நீதி செய்திருக்கிறானோ அந்த நீதி பலனெல்லாம் ஆண்டவர் கொடுத்து கொண்டே இருப்பார். और फिर से आनंद के साथ परमेश्वर को देख के प्रार्थना करने के लिए और वो जो अच्छे काम किया है उसका फल परमेश्वर उसे देता रहता है। அல்லேலூயா. அல்லேலூயா. தானியேல் ஜெபம் பண்ண ஆரம்பித்தான். और दानियेल ने प्रार्थना करना आरंभ किया। அவன் ஜெபம் பண்ண ஆரம்பிச்ச உடனே और जब उसने प्रार्थना करना आरंभ किया तो பரலோகத்திலிருந்து கட்டளை வெளிப்பட்டது. और स्वर्ग में से आज्ञा निकल चुका தேவதூதன் உடனே இறங்கி வர்றான். और स्वर्गदूत तुरंत उतर आ रहा है அவன் வந்து और वो आकर தானியேல்ட்ட பேசுறான். दानियेल से बातें कर रहा நீ है। ஜெபம் பண்ண ஆரம்பிச்சியே, और तूने प्रार्थना करना आरंभ किया உடனே பரலோகத்திலிருந்து और तुरंत स्वर्ग में से அவர் உன் மேல பிரியமா இருந்ததுனால और वो तुझ में प्रसन्न होने के உடனே कारण கட்டளை பிறந்துச்சு. और तुरंत वहां से आज्ञा निकल गया। அல்லேலூயா. 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 உண்மை உள்ளவர்கள் மேல ஆண்டவர் பிரியமா இருக்கிறார். और जो सच्चे हैं परमेश्वर उनसे प्रसन्न रहते हैं। ஆண்டவர் உடனே கட்டளை இடுகிறார். और परमेश्वर तुरंत आज्ञा देता है ஜெபத்துக்கு உடனே பதில் और வருகிறது. प्रार्थना का जवाब तुरंत मिलता है। அல்லேலூயா. 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 தேவன் நம்ம மேல பிரியமா இருக்கணும். और परमेश्वर हमसे प्रसन्न रहना है அவருடைய பிரியம் நம்ம மேல இருக்கிறதுக்கு और परमेश्वर की प्रसन्नता हमारे ऊपर होने के लिए உண்மை வேணும். हमारे पास सच्चाई दिखना है। அல்லேலூயா. 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 ஒரு காரியத்தை வேகமாக நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். और एक बात को वेगता से बताना चाहता हूँ। இன்னைக்கு நாம் தேவன் பிரியப்படும்படியாக நடக்கிறோமா? और क्या आज हम परमेश्वर प्रसन्न होने के कारण काबिल हम चल நாம் रहे செய்கிற हैं? காரியங்கள் ஆண்டவர் என் மேல பிரியமா இருக்கிறாரா என்று பார்க்கிறோமா? क्या हम जो कार्य करते हैं उससे परमेश्वर प्रसन्न है? ये हम बातों को देखते हैं क्या? எல்லாத்தையும் செஞ்சுட்டு எதுவுமே செய்யாத நல்ல பிள்ளை மாதிரி வந்து உட்கார்ந்து और से बच्चे के समान हम बैठे हैं क्या? இன்னைக்கு ஆண்டவர் என் மேல பிரியப்படக்கூடிய அளவுக்கு நான் ஏதாவது செஞ்சிருக்கிறேனா? आज परमेश्वर मुझसे प्रसन्न होने के लिए मैंने कुछ ना कुछ किया है क्या? அல்லேலூயா. 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 हालेलुया। மூன்றாவதாக और तीसरी बात है வெளிப்படுத்தின விசேஷம் और प्रकाशित वाक्य 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல और उसका दूसरा अध्याय का 13 वचन में இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார். और यहाँ पे परमेश्वर कहता है, வாசிங்க. पढ़ो। உன் கிரியைகளையும் ஆ. சாத்தானுடைய சிங்காசனமா இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும் ஆ. நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும் ஆ. சாத்தான் குடியிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ள எனக்கு உண்மையுள்ள சாட்சியான ஆ. அந்திபா என்பவன் ஆ. கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதலியமாக இருந்ததை அறிந்திருக்கிறேன். ஆமென். 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல और दूसरा अध्याय का 13 वचन हिंदी में पढ़ो, में हिंदी में। मैं जानता हूँ कि तू वहाँ रहता है जहाँ शैतान का सिंहासन है। तू मेरे नाम पर स्थिर रहता है और मुझ पर विश्वास करने से उस दिनों में भी पीछे नहीं हटा जिनमें मेरा विश्वास योग्य साक्षी अंतिपास तुम्हारे बीच उस स्थान पर घात किया गया जहाँ शैतान रहता है। அல்லேலூயா. அல்லேலூயா. இங்கே பெர்கமோ என்கிற சபைக்கு வெளிப்படுத்தின விசேஷத்துல 7 சபைகளுக்கு எழுதப்பட்ட செய்தி. और यहाँ पे पिरगमुन
कि कलीसिया को ये संदेश दिया गया है। प्रकाशित वाक्य में 7 कलीसिया हैं और वो 7 कलीसिया के लिए एक एक संदेश दिया गया है। 7 சபையில் ஒரு சபை பெர்கமு என்கிற சபை. और 7 कलीसिया में एक कलीसिया है पेर्गमुन कलीसिया। இந்த பெர்கமு சபையில और ये पेर्गमुन कलीसिया में ஆண்டவர் சொல்லுகிறார், और परमेश्वर कहता है அந்திப்பா என்கிற ஒரு உண்மையுள்ள ஒருவன் இருந்தான். और अंतिपास नामक एक सच्चा भक्त था। அவன் எங்க வாழ்ந்து கொண்டிருந்தான்? और वो कहां पर जीवन बिता रहा था? பிசாஸ், அதாவது சாத்தான் குடியிருக்கிற, சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்துல, और जहां पर शैतान का सिंहासन है, சாத்தான் குடிகொண்டிருக்கிற இடத்துல, और जहां पर शैतान निवास करने वाले उस जगह पर, அங்க இருந்துட்டு உண்மையா இருந்தானே ஒருவன். और वहां पर एक सच्चा भक्त था। இன்றைக்கு ஆண்டவர் ஏன் உண்மை உள்ளவர்களுக்கு கனத்தை கொடுத்து அவர்களை அநேகத்தில் அதிகாரியாக்குகிறார்? ஏன் அந்த எஜமானுடைய தேவனுடைய சந்தோஷத்துல ஏன் பிரவேசிக்க பண்ணுகிறார்னா, और परमेश्वर क्यों आज सच्चे मनुष्य को उन्हें आदर करके बहुत उन्हें सम्मान देना चाहते हैं, और क्यों उस मालिक के आनंद में उन्हें सहभागिता देते हैं? முதலாவதாக நாம் பார்த்தோம், और सबसे पहला हमने देखा, ஆண்டவருக்கு நலமானதை செய்கிறவன் உண்மை உள்ளவன். और जो परमेश्वर के नजरों में ठीक काम करने वाला वो सच्चा मनुष्य है। இரண்டாவது தேவனுக்கு பிரியமாயிருக்கிறவன் உண்மை உள்ளவன், தேவனுக்கு பிரியமாயிருக்கிறான். और दूसरा जो है जो परमेश्वर को प्रसन्न रहते हैं, सच्चा मनुष्य परमेश्वर उनसे प्रसन्न रहते हैं। மூன்றாவதாக சாத்தான் குடிகொண்டிருக்கிற இடத்துல உண்மையை காண்பிக்கிறவன். और तीसरा जो है जहां पर शैतान का सिंहासन है वहां पर परमेश्वर के लिए सच्चाई से रहने वाला। நிறைய பேர் சொல்லுவாங்க, और कई लोग कहेंगे, பிரதர் ரொம்ப கஷ்டம், ரொம்ப பிரச்சனை, और कई लोग ऐसे बोलते हैं कि भाई बहुत ही तकलीफ है, बहुत ही समस्या है। அதனால சில இதுகள் நம்ம கொஞ்சம் அவன மாதிரி நாமளும் கொஞ்சம் செய்ய வேண்டியது இருக்கிறது. और इसलिए उनके जैसा ही हमें भी कभी-कभी करना पड़ता है। அவன மாதிரி கொஞ்சம் நாமளும் பதிலடி கொடுக்க வேண்டியது और இருக்கிறது. उनके जैसे हमें भी जवाब कभी-कभी देना पड़ता है। சிலர் சொல்லுவாங்க, और कई लोग बोलेंगे, பொய் சொல்லாம இருக்க முடியல, और बिना झूठ बोले नहीं रह पाते ரொம்ப हैं, மோசமான ஆள், और बहुत ही बुरे लोग हैं, ரொம்ப கெடுதல்காரங்க, और बहुत ही तकलीफ पहुंचाने கொஞ்சம் அவன वाले। மாதிரி வந்து வாருன்னு கொஞ்சம் சொல்ல வேண்டியது இருக்கு. और थोड़ा उनके जैसे हमें होकर उनसे कहना पड़ता है कि आकर देखो, அவனுக்கு நான் யாருன்னு கொஞ்சம் காட்ட வேண்டியது இருக்கு. और उनको मैं क्या हूं करके जरा दिखाना पड़ता है। பிசாசு குடியிருக்கிற இடத்துல எவ்வளவு பிரச்சனை இருக்கும், और शैतान जहां पर है वहां पर कितनी समस्या होगी, ஏதாவது பிரச்சனை எழுப்பிட்டு தான் और இருக்கும். कुछ ना कुछ समस्या होती ஆனா रहेगी। அந்த இடத்துல मगर उस स्थान पर, அவன் அப்படி செஞ்சா அதனால நானும் செஞ்சேன்னு சொல்லாம, और उसने ऐसा किया इसलिए मैं भी ऐसे ही करूंगा ऐसे ना कहते அந்த हुए, சாத்தான் குடி கொண்டிருக்கிற இடத்துல और वो शैतान जहां पर डेरा डाला उस स्थान पर, பிசாசு அவனை எழுப்பி விடுவான், இவனை எழுப்பி விடுவான், और शैतान इसे खड़ा करेगा, उसे खड़ा करेगा, அவன் மூலமா பிரச்சனை கொண்டாடுவான், இவன் மூலமா பிரச்சனை और கொண்டாடுவான். उसके द्वारा समस्या लेकर आएगा, इसके द्वारा समस्या लेकर आएगा। அந்த இடத்துல और उस स्थान पर சாக்கு போக்கு சொல்லாம और कोई बहाना ना அவன் இப்படி कहते हुए, பண்ணாதனால நானும் பண்ண வேண்டியது. और उसने ऐसा किया इसलिए मुझे करना पड़ा। நீ அந்த இடத்துல உண்மை உள்ளவனா, और तू स्थान में सच्चाई से रहना है, ஆண்டவர் और परमेश्वर உன்னை அநேகத்துல அதிகாரியா. और तुझे कई बातों का अधिकारी बनाएगा। ஹalleluya. ஹalleluya. தேவனுடைய சந்தோஷத்துல அந்த பரலோக ராஜ்யத்திற்குள்ள ஆண்டவர் சொல்லுவார், என் தேவன் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே உள்ளே வாருங்கள் என்று சொல்லுவார். और परमेश्वर के राज में उस आनंद परमेश्वर कहेगा, मेरे पिता के द्वारा आशीष पाए हुए लोगों तो भीतर प्रवेश करो। என் எஜமானுடைய சந்தோஷத்துல நீ பிரவேசி என்று சொல்லுவார். और कहेगा कि मेरे स्वामी के आनंद में तू भी सहभागी हो जा। ஹalleluya. हालेलुया, ஹalleluya. हालेलुया। யார और किसे और किसे யார பார்த்து சொல்லுவார்? और किसे देख के कहेगा? बोलिए, किसको देख के बोलेगा? हैं? நம்மள பார்த்தா யார பார்த்து சொல்லுவார்? किसे देख के कहेगा? ஒரே ஒரு பதில் மட்டும், யார பார்த்து? और एक ही जवाब, कौन जवाब देगा? किसको देख के बोलेगा? किसको देख के बोलेगा? किसको देख के बोलेगा? यार बता दो। हाँ? उनमें किसको देख के बोलेगा? नीला। हाँ। किसको देख के बोलेगा? विश्वास योग्य धन्य विश्वास योग्यता सच्चाई 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 और जो परमेश्वर को प्रसन्न करता है, जो शैतान के बीच में भी परमेश्वर के दृढ़ता के साथ खड़ा है। शैतान के बीच में
பிசாசு சாத்தான் குடிகொண்டிருக்கிற இடம் தெரியும். और पता है कि शैतान ने डेरा डाला है वहां पर, அங்க ஏதாவது பிரச்சனை உண்டு பண்ணிட்டு தான் இருப்பான். और वहां पर कुछ ना कुछ समस्या उत्पन्न होता रहेगा, அங்க யார வச்சாவது ஏதாவது உண்டு பண்ணுவான். और वहां पर कुछ ना कुछ समस्या खड़ा होगा, அந்த இடத்துல உண்மையா இருக்கணும். और उस स्थान में सच्चा रहना। ஹalleluya हालेलुया, ஹalleluya हालेलुया। ஆண்டவர் சொல்லுகிறார், प्रभु कहता है, சாத்தான் குடியிருக்கிற இடத்துல அவன் எனக்கு உண்மையா இருந்தான். और जहां पर शैतान ने डेरा डाला था वहां पर वो मेरे लिए सच्चा मन कर रहा, சாக்கு போக்கு சொல்லக்கூடாது. और वहां पर कोई बहाना नहीं कहना। அவன் சொன்னா அதனால நான் இதை செஞ்சேன். और उसने कहा इसलिए मैंने ऐसा किया, அவன் இதை சொன்னா அதனால நானும் பதிலுக்கு செஞ்சேன். और उसने ऐसा किया इसके लिए मैंने भी जवाब में उसके लिए किया, அது அல்ல. और वो नहीं, அந்த இடத்துல உண்மையாய் उस स्थान में सच में உண்மையை நிலைநாட்டுகிறவர், और सच्चाई को बनाने वाला, உண்மையை வெளிப்படுத்துகிறவர், और सच्चाई को प्रकट करने वाला, வாழ்வோமானால் और हम जिएंगे तो ஆண்டவர் நம்மை அவருடைய சந்தோஷத்திற்குள்ளாக நம்மை பிரவேசிக்க பண்ணுவார். और परमेश्वर उनकी आनंद में हमें सहभागिता देगा। ஹalleluya हालेलुया। நித்திய காலமாய் ஆண்டவரோடு கூட சந்தோஷமாய் இருக்க போகிறோம். और हमेशा हमेशा के लिए परमेश्वर के साथ हम आनंद मनाएंगे। ஹalleluya हालेलुया, ஹalleluya हालेलुया। ஆண்டவர் நம்மை உயர்த்துவார். और प्रभु हमें ऊंचा करेगा, அநேகத்துல அதிகாரியாக்குவார். और कई बातों का अधिकारी இந்த இடத்துல बनाएगा, இருக்கிற அநேகரை और इस स्थान में रहने वाले कई लोगों ஆண்டவர் को அநேகத்துல அதிகாரியாக்க விரும்புகிறார். परमेश्वर बहुत बातों का अधिकारी बनाना चाहता எத்தனை है। பேர் நம்புறீங்க? और कितने लोग भरोसा करते हैं? ஹalleluya हालेलुया। நான் இன்னைக்கு आज मैं சின்ன ஆளுதான், और छोटा व्यक्ति हूँ, அநேகத்துல அதிகாரியாக போகிறேன். अनेक बातों का अधिकारी बनने वाला हूँ। ஹalleluya हालेलुया, ஹalleluya हालेलुया। அது மாத்திரமல்ல, और उतना ही नहीं, நம்முடைய துக்க நாட்கள் எல்லாம் முடிந்து போகும். हमारे दुख के दिन समाप्त हो जाएंगे, தேவனோடு கூட और प्रभु के साथ அவருடைய சந்தோஷத்துல उनके खुशी में நாம் அவரோடு கூட இருக்க போகிறோம். हम उनके साथ रहेंगे। ஹalleluya हालेलुया, ஹalleluya हालेलुया। சந்தோஷம். कितने लोगों को आनंद எத்தனை है? பேருக்கு சந்தோஷம்? कितने लोगों को आनंद है? கையை வசத்தி ஒரு அல்லேலூயா हालेलुया, हालेलुया। அதுக்கு என்ன செய்யணும்? इसके लिए क्या करना है? உண்மையா இருக்கணும். सच्चाई से रहना है। ஹalleluya हालेलुया, ஹalleluya हालेलुया। எத்தனை பேர் இன்னைக்கு தீர்மானம் எடுக்க போறோம்? और कितने लोग आज निर्णय लेने वाले हैं? நான் உண்மை உள்ளவனா இருப்பேன். मैं सच्चाई से रहूंगा, என் உண்மை ஆண்டவரை பிரியப்படுத்தும். और मेरी सच्चाई परमेश्वर को खुश என் करेगा, உண்மை ஆண்டவருக்கு நலமானதை செய்கிறதுல நான் காண்பிப்பேன். और मेरी सच्चाई जो है मैं अच्छे काम कर कर दिखाऊंगा। நான் பிசாசின் கிரியைகள், பிசாசினுடைய சிங்காசனம், பிசாசு குடியிருக்கிற இடம், பிசாசினுடைய கூட்டம் எங்கெல்லாம் இருக்குது அங்கெல்லாம் நான் உண்மையா இருந்து காட்டுவேன். और जहां पर शैतान का सिंहासन है, जहां पर शैतान ने डेरा डाला है, जहां पर शैतान इकट्ठा हुआ है, उन जगह पे मैं सच्चाई बनकर பிசாசு நிறைய பேரை பொய் சொல்ல வைப்பான். और शैतान जो है कई लोगों को झूठ कहने की அவங்க இருக்கிற இடத்துல நான் உண்மையை காண்பிப்பேன். और उस बीच में सच कहूंगा। ஹalleluya हालेलुया, ஹalleluya हालेलुया। நம்மை ஆசீர்வதிப்பார். प्रभु हमें आशीष करे। நாம் எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். हम सबको आंखें बंद करके प्रार्थना करें। உண்மை வாழி லாடந்திடோ உத்தவருக்கென்று கர்த்தர் துணை. உண்மை வாழி லாடந்திடோ உத்தவருக்கென்று கர்த்தர் துணை. கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கர்த்தரை நம்பி தேடிப்போம், அவரை கஷ்டங்கள் தீரும். கைவிடா காத்திடும் கரவரே, கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் கரவரே, கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். அன்பின் பரலோக பிதாவே, और प्यारे स्वर्गीय पिता, நல்ல வேளைக்காக உமக்கு நன்றி. अच्छे समय के लिए आपको धन्यवाद करते हैं। ஆராதனையில கலந்து கொண்ட इस आराधना में शामिल हुए ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக अनेक बच्चों के लिए प्रार्थना करते हैं। இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிற इस संदेश को जो सुन रहे ஒவ்வொரு हैं, தேவ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். हर परमेश्वर के बच्चों के लिए प्रार्थना करते ஒவ்வொரு हैं। பிள்ளைகளை ஆசீர்வதியும். हर एक बच्चे को आशीष करें।
உண்மை உள்ளவர்களாக और जो सच्चाई से உண்மை ஆவியின் கனிகள் और सच्चाई आत्मा के फल ஆவியின் கனிகள் आत्मा के फल உண்மையில வெளிப்படும் என்று सच्चाई में प्रकट होगा உண்மையில வெளிப்படுத்துகிறவர் और सच में प्रकट करने के लिए ஒவ்வொருவரையும் கர்த்தர் நிறுத்த போகிறார் हर एक को खड़ा करेंगे इसके लिए நன்றி சொல்லுங்க आपको धन्यवाद करते हैं பிள்ளைகளை ஆசீர்வதிங்க हर एक बच्चों को आशीष करें தொடர்ந்து உங்க நாம மகிமை लगातार आपके नाम की महिमा வல்லமையுடையவர் सामर्थ्य மகிமையானதை செய்ய महिमा के काम करें தாழ்த்தி வெறுமையாக்குகிறார் और जीन होकर आप क्या तुम्हें सौंपते हैं ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினால திரும்பவுமாய் ஆசீர்வதிக்கிறார் और हर एक को यीशु मसीह के नाम से फिर से आशीष करते हैं கர்த்தர் தொடர்ந்து பெரிய காரியங்களை तब वो बड़े कार्य करें வழி நடத்துங்க अगुवाई करेंगे மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபங்களும் ஜீவனுள்ள நாமத்தினால प्रार्थना करते हैं यीशु मसीह के नाम से प्रार्थना Amen. आमीन God bless you. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. प्रभु आपको आशीष करें Amen.